கருப்பு கோயிலில் கடை வெட்டுறாங்களே. நிறையா கடை போடக்கூடாது கடைப்பா. நீங்கள் எப்படி பண்ணிடுறது நானே? இன்னைக்கு எப்படி அது எப்படி புரியல? இன்னைக்கு ஆடி பதினெட்டில் வந்து என்னண்ணே இன்னைக்கு அந்தந்த தேர்தலுக்குண்ணே அவங்கவுங்களுக்கு இன்னைக்கு என்னென்னவோ அல்ல எல்லாம். ஆனால் சாப்பிடலாம்ண்ணே, இன்னைக்கு வந்து சாப்பிடலாம் நல்லது. ஆமாம், ஏன்னா விசேஷம். கருப்பு பாண்டி கோயில், நம்ம ஊர் பாண்டி கோயில் கடை விட்டு அவரே ஒரே வாரத்தில் நம்மளுடைய தேவைகளுக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து கடையை வெட்டி சாப்பிடுன்ற விஷயத்த சொல்லியிருக்கான்றது வந்து நம்ம இயற்கையாக பாரம்பரியமாக வாரது. அதில் கூட அவர் ஒரு பாயிண்ட் சாராயம் எடுத்துக்கிட்டார்ல. ஏப்பா அந்த காலத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் போடுதுங்க. இன்னைக்கு போட்டா சாப்பிட்டா ஆம்லேட் எப்படி கொண்டு வந்தேன் அதுமாரி தான். பஸ்ஸில் போனால் நின்று போனால் போதும் தான், உட்காந்தா போகும்டா. நீ படுத்து போனால் வந்துருச்சு, புக் பண்ண வேண்டிய ஆயிடுச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சுல. இறைவனோட செயல் பிரபஞ்சத்தை வழிநாட்டுறது அவருது. விக்னேஸ்வரர் கன்னிமூல கணபதியை போற்றி, ஓம் வாரா போற்றி, ஓம் ஐந்து கரத்தானே போற்றி போற்றி, ஓம் கற்பக மூர்த்தியே போற்றி போற்றி. எப்பயும் போய் சாமி முடியல. ரைட், நான் சரி என்ன அப்படியே அலங்காரம் பண்ணிடுவோம். அலங்காரம் சரியா இருக்கும். ஊற்றி கொடுத்துட்டா ஆமாண்ணே. ஆமாம் ஆமாம், அவர் மோகன் சொல்லி ஒரே ஒரு இலை வாழல வாழல. ஆமாம், என்ன இருக்காரா சொல்லி விட்டு வரேன். சரி, அது இருக்காரா? இல்லை இல்லை, வந்தா கஞ்சி வந்து வச்சு போயிருக்காரு. அவரு ஓரத்தில் நான் தான் தீக்கி வச்சேன். அவர் ஓரத்தில் நெட்டிட்டு பாட்டு ரேடியோக்காரர் பார்த்து விட்டு போச்சானப்பா. இந்த மானை இறங்கிட்டு வரணும் போகணுவேன் ஸ்கூலுக்கு. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இறங்கிட்டு வரணும் போகிறேன். சரி சரி, இப்போ 5 இடத்துல அந்த பையன் இருந்தாப்புல 5 இடத்துல செட்டு ஓடுது. செட்டு இடத்துல இறங்கி விட போகிறேன். இந்த மாதிரி கணக்கு. இது பேர் என்ன? ஒரு என்ன இந்த என்ன சந்தனாதி தைலம். சந்தனாதி இந்த குழம்பு திரும்ப அதில் இருக்கு. சரிக்கிறார்ல சிலுவராயிடுச்சு. ஒரு ஒரு கோயில் வளர்த்துக்கா போகும்போது சாமி கும்பிடுவேன். கும்பிடும்போது அபிஷேகம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க என்னன்றத இப்போ கவனம் போறாம அதில் இருக்கேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்கிறது. சாமி இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, ஒரு வாழை இல்லை, இந்த வெள்ளரிக்கம் பூ கட்டை கொடுத்துருக்கேன். அதை மட்டும் வாங்கிட்டு அந்த பெருமைன்னு சொல்லி ஒரு கடை வச்சிருக்கேன். ஆமாம், தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த பல்ட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். 2 கொண்டு வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சாமி மைக் செட் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள அவர் வந்தாலும் நாங்கள் விவரம் சொல்லிக்கிறோம். ஏன்னா பூஜைகள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்துடுங்க. ஆமாம், நேற்று இருந்து அவ்வளோ ஆசைப்பட்டு ஒரு விஷயமா செஞ்சுருக்கீங்க. ஆமாம், அந்த பூஜைக்குள்ளே வரும்போது வந்துடுங்க நீங்கள். சஞ்சய் பாப்பா, சஞ்சய் என்ன காலைல யாரோ சாப்பிட்டு காசு இல்லை நம்ம கத்திக்கிறோம். சரி, அப்படி ஒரு கஷ்டப்பட்டு வராமல் இருந்து நம்ம கவலையாக இருக்கும்ல. வரலைன்னாலே ஆச்சரியம். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வந்து வர்றதை ஏற்றுக்கலாம். வரலைன்னு நினைச்சோம்னா இன்னைக்கு என்னடா பிரச்சனை வந்து வராமல் இருக்கே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படலாம். வேற லெவல் பிரச்சனை. முந்தானத்து மதியம் ஒரு ஆள் வந்து முகமா கறி சாப்பாடு போத ஓட்டா வயிறு எதுவும் ஒன்றா பிடிச்சிடல. சாப்பிட்டா அதாவது கவனமா வாங்கிட்டா நம்ம கணக்கு இல்லைன்னா அது அண்ணா கணக்கு.